வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் PVR அவர்கள் எழுதிய ஆலமர விழுதுகள் கதையின் 9வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ரங்கா சோர்ந்து போனான். அப்பா பண உதவியை மறுத்ததும் அவன் அங்கிருந்து சமாதானமாக வெளியேறியிருக்க வேண்டும். அதை செய்யாமல் பரம்பரை சொத்துக்களை அவர் சரியாக பங்கீடு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினான். இது அப்பாவின் நேர்மையை சவுக்கால் அடித்துவிட்டது. பலன், இனி தம் வீட்டு வாயிற்படியையும் மிதிக்கக் கூடாது என்று வெளியேற்றிவிட்டார். அவனுடைய சாஷ்டாங்க நமஸ்காரம் அவனை தூக்கிவிடவில்லை. அப்பாவிடம் ஏற்கனவே அவனுக்கு நல்ல பெயர் இல்லை. சின்ன வயதில் எத்தனைக்கு எத்தனை பாசமும் அன்புமாக பொழிந்தாரோ அத்தனைக்கும் இப்போது வெறுப்புடன் இருக்கிறார். இதற்கு அடிப்படை காரணம் அவனுடைய பலவீனம். மரத்தில் இருந்து கிளையை உடைத்து கொண்டு பிரிந்துவிட்ட தவறு. இனிமேல் என்ன செய்ய முடியும்? ஸ்ரீராம ஜெயம் எழுதுவது போல 1008 தடவை அப்பாவின் பெயரை நாள்தோறும் எழுதினாலும் அவர் மனசு இளகப் போவதில்லை. பழைய மகனாக ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மொத்தத்தில் அப்பா இருந்தும் அவனுக்கு இல்லாதவராக போய்விட்டார். இனி அவருடைய உதவி என்றென்றும் கிடைக்காது. அவர் பெயரில் தற்போது இருக்கும் சொத்துக்களில் ஒரு பைசா கூட அவருடைய உயிலில் அவனுக்கு இருக்காது. இனி அவன் என்ன செய்வான்? எப்படி ஓர் IASக்கு தன் மகள் மாலுவை கல்யாணம் செய்து கொடுப்பான்? அவனுக்கு மனம் குமரத் தெரியவில்லை. அழுகைதான் தெரிந்தது. அழுகையை அதிகமாக. சொர்ணம் உள்ளே இருந்து வந்தாள். தன் கணவன் மறுநாள் அப்பாவை சந்திக்க வேண்டியவன் அன்றே காரியத்தை முடித்து விட்டான் என்பதை அவள் அறியாள். எப்ப வந்தீர்கள்? ரங்கா ஏறிட்டு பார்க்காமல், 1/2 மணி நேரமாச்சு என்றான். ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணேன். 5 மணி இருக்கும். இல்லை என்றார்கள். ஆமாம், இல்லை. சம்மந்தி வீட்டில் இருந்து ஃபோன் வந்தது. பெண்ணுக்கு கார்னெட்டில் நெக்லஸ் போட போகிறார்களாம். வெள்ளிக்கிழமை நல்ல நாள். மாலு உடன் வந்து பிடிச்சதை பார்த்து வாங்கிக் கொள்ளலாம் என்கிறார்கள். யார் சம்மந்தி? தன் நினைவை இழந்து ரங்கா கேட்டான். என்ன என்ன கேட்டீர்கள்? யார் சம்மந்தியா? சொர்ணத்தின் குரல் அவனை தட்டி எழுப்பியது. சற்றே நிமிர்ந்து உட்கார்ந்தான். IASன் அப்பா அம்மா நமக்கு சம்மந்தி இல்லை. ஓ, கல்யாணமாகிறவரை அவர்களை சம்மந்தி என்று அழைக்க கூடாது இல்லையா? மாலுவுக்கு இப்ப கல்யாணம் கிடையாது. சொர்ணம் ஆடி போகவில்லை. இரு கைகளாலும் சோஃபாவின் முதுகை பிடித்து கொண்டு கணவனை கொக்காக நினைத்து சுட்டெரிக்க முயன்றாள். கணவன் அக்னி பிழம்பில் குளிக்காததைக் கண்டு ஆவேசமடைந்தாள். உங்க கரீனாக்கு இப்ப என்ன சொல்லித்து? மாலுவுக்கு இப்ப கல்யாணம் கிடையாதுன்னா? ஆமாம். இது பத்தி அப்புறம் வரேன். இப்ப மாலு எங்கே? உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே, திருவான்மியூரில் இருக்கா. சரி, வரட்டும். அவளுக்கு இப்ப கல்யாணம் கிடையாதுன்னு எதை வச்சுண்டு சொன்னீர்கள்? என் அப்பாவை. போயிருந்தீர்களா? ஆமாம். என்ன சொன்னார்? இனிமே நான் அவர் பிள்ளை இல்லையாம். செத்தால் கொள்ளி போடவும் கூடாதாம். கொள்ளியை யார் போட்டா என்ன? போனம் என்ன கண்ணை திறந்து பார்க்கவா போறது? அப்புறம் என்ன சொன்னார்? மாலு கல்யாணத்துக்கு அவளுக்கு கல்யாண பரிசாக சாமான்களாக 10,000க்கு தருவாராம். அதுவும் பாட்டனார் என்ற முறையில். மத்தபடி சல்லி காசு பெயராதாம். இதை கேட்டுண்டு அப்படியே ஊமை கோட்டான் மாதிரி நின்னேளா? நின்னேன். ஆனா அது ஊமை கோட்டான் மாதிரியான்னு தெரியலை. என்ன ஜோக் அடிக்கிறீர்களா? உங்களால வேறு எப்படி நிக்க முடியும்? சொர்ணம், உள்ள போ. முதலாக ரங்கா கோபமடைந்தான். இதுவரையில் அவன் யாரிடமும் கோபித்து கொண்டதாக சரித்திரம் கிடையாது. அதுவும் சொர்ணத்திடம் கோபம் என்னும் காற்று லேசாக கூட வீசியதில்லை. அவனுடைய தொனி கோபத்தை அடைத்து கொண்டு புறப்பட்ட குரல் சொர்ணத்தை ஆட்டி வைத்தது. அவளுக்கு முதலில் ஏற்பட்ட உணர்ச்சி வியப்பும் ஆச்சரியமுமே. அப்பா வீட்டில் என்னமோ பெரிதாக நடந்திருக்கிறது. அதன் விளைவுதான் அவனுடைய இந்த என்றும் இல்லாத கோபம். என்ன சொன்னீர்கள்? உள்ளே போன்னா? ஆமாம், உடனே போ. போகாட்டா? சொர்ணம், கத்தாதீங்கோ. உங்களுக்கு மேல என்னால கத்த முடியும். உங்க அப்பா பண உதவி செய்யலேனா நம்முடைய IAS மாப்பிள்ளை கை நழுவி போய்விடுவானோ? என் வரையில் அப்படித்தான் படுறது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா?
உங்க அப்பா மகாராஜ ராஜஸ்ரீ அனந்தராமையர், அவருடைய செல்லப்பிள்ளை மூர்த்தி. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, நாள் கணக்குல, மாச கணக்குல, வருஷ கணக்குல அவர் மனசுல விஷத்தை ஏத்தி இருக்கான். யார் கண்டார்கள்? மந்திரிச்சு மருந்து கூட வச்சிருப்பான். அவனும் அவனுடைய இழிப்பும் அவனை அவனை சொர்ணத்துக்கு மூச்சு வாங்கியது. முதல் தடவையாக ரங்கா சிரித்தான். சிரிப்பா? பின் என்ன? மூர்த்திக்கும் விஷத்துக்கும் ரொம்ப தூரம். அவன் இல்லாவிட்டால் என்னென்ன நடந்திருக்குமோ? அப்பாவுக்கு ஆவேசம் வரும்படியா நான் நடந்து கொண்டேன். ஆனா மூர்த்தி தான் தக்க சமயத்துல வந்து காப்பாத்தினான். எல்லாம் வேஷம், பாசாங்கு, உடம்பெல்லாம் விஷம். அது சரி, தக்க சமயத்துல அவன் வந்து காப்பாத்தும்படியா என்ன நடந்தது? அப்பாதான் குடும்ப சொத்தை பிரிவினை செஞ்சு கொடுத்துட்டார் இல்லையா? ஆமாம். அந்த பிரிவினை சரியா இல்லை. இன்னும் வரவேண்டியது இருக்குன்னு சொன்னேன். யாரு, நீங்களா? ஆமாம், நான் தான். பரவாயில்லையே, குழந்தை வளர்ந்தெடுத்தோ, அவ்வளவு தைரியம் வந்திருக்கே. அதன் பலன் என்ன? அப்பாவுக்கு நான் ஒரு வேத்து மனுஷன் ஆயிட்டேன். வீட்டு படியை மிதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். இதுவும் மூர்த்தியின் முன்னேற்பாடா இருக்கும். இப்ப இருக்கிற எல்லா சொத்தையும் தான் ஒருவனே தட்டி கொண்டு போகணும்னு அவன் பார்க்கிறான். இப்போதைய நிலவரத்தில் குறைஞ்சது 15 லட்சமாவது தேரும். இன்னும் ஒன்னும் பார்த்தேளா? மூர்த்தி தனக்கு கிடைச்ச சொத்தை தனியா வச்சுக்கலை. அப்பா சொத்தோடு இணைச்சு வச்சிருக்கான். நான் ஒரு மடையன். நான் சொன்னப்புறம்தான் உங்களுக்கு ஞானோதயம் வந்ததா? எனக்கு ஏற்கனவே தெரியும். என்ன, நான் ஒரு மடையன்னு தானே? அதை விடுங்கோ. மூர்த்தியின் பேராசைக்கு வாருங்கோ. நான் அப்பா கிட்ட போகாம மூர்த்தியிடம் நேரடியா ரகசியமா பண உதவி கேட்டிருக்கணும். அவன் எனக்கும் உனக்குமா இல்லாமல் போனாலும் மாலவை உத்தேசித்து நிச்சயமா செஞ்சிருப்பான். அதை இப்ப பிரயோகம் பண்ணி பாருங்களேன். வேண்டாம், மாலுவை அங்கே 5-6 நாள் அனுப்பி வைக்க சொல்லியிருக்கான். அவள் எங்கே? வழியிலே சிநேகிதி வீட்டில் இறங்கினாள். வர நேரம்தான். எதுக்கு இவள் அங்கே 5-6 நாள் இருக்கணுமாம்? உங்க பாலக்காட்டு எரிசேரியையும் காளன் ஓலனையும் திங்கவா? எங்க அப்பா போயும் போயும் பாலக்காட்டுக்காரர் வீட்டுல கொண்டு போய் தள்ளினாரே. அன்னைக்கு பாலக்காட்டு பணமும் பங்களாவும் மன்னார்குடிக்கு பிடிச்சிருந்தது. இன்னமும் ஒன்னும் குடி முழுகி விடலை. டைவோர்ஸ் பண்ணிக்குவோம். உங்க ஊர் பக்கமா விழுந்து பார். மாலி எதுக்கு அங்க 5-6 நாள் இருக்கணுமாம்? அதுக்கு பதில் சொல்லுங்கோ. நீயே தான் என்னவெல்லாமோ சொல்லி பார்த்துண்டியே. சரி சரி, எதுக்காம்? அவ 5-6 நாள் அங்க இருந்தா அப்பா மனசு குளிர தோதா இருக்கலாமாம். நம்ம மாலி என்ன, உங்க அப்பா நெஞ்சுக்கு ஏர் கண்டிஷனரா? உங்க அப்பாவுக்கு என்ன வியாதி வேணும்னாலும் வரும். ஆனா ஹார்ட் அட்டாக் வரவே வராது. ஏன்னா அது இல்லை. அவருடைய மனசாவது குளிர போவதாவது. இந்த மூர்த்தி நன்னாத்தான் எல்லாருக்கும் சொக்குப்பொடி போடுறான். ரங்கா பதில் பேசவில்லை. வாசலில் செருப்பு சத்தம் கேட்டது. தோ ஏர் கண்டிஷனரே வந்தாச்சு. வாடி மாலு, உன் தாத்தா வீட்டுல டிஃபன் ரொம்ப பலம் போல இருக்கு. அதான் ஆடி அசைஞ்சுண்டு வர்ற. ஏம்பா, நீ கல் தோசை சாப்பிடலையா? அம்மா ராஜம்மா கத்திரிக்காய் கொத்து பண்ணி இருந்தா எப்படி இருந்தது தெரியுமா? சரிதான் போரும்டி. ஆமா, நீ எதுக்கு 5-6 நாள் அங்க போய் இருக்க போற? 5-6 நாள் இல்லையே. பின்ன 1 வாரம். எதுக்கு? ஏன் அப்பா சொல்லலையா? ஏன்பா சொல்லலையா? அவர் கிடக்கட்டும், முன்னே கேட்கிறேன், சொல்லு. கல்யாணமாகி போயிட்டா பிறந்த வீட்டுக்கு வர்றதே கஷ்டம். பாட்டன் பாட்டி வீட்டுக்கு போறது துர்லபம். அதான் இப்ப போய். ஏன்பா சரிதானே? நீ எங்கேயும் போக வேண்டாம். வர்ற வெள்ளிக்கிழமை உன்னை நகைக்கடைக்கு கூட்டிண்டு போறார்களாம். கார்னெட் நெக்லஸ் வாங்கி போட போகிறார்களாம். நீ போய் உன் இஷ்டத்துக்கு செலக்ட் பண்ணணும். வெள்ளிக்கிழமை தானே? ஆமாம். மூர்த்தி சித்தப்பா கிட்ட சொன்னா கார்ல கொண்டு போய் விடுவான். அவனுடைய சங்காத்தமே நமக்கு வேண்டாம். நீ இனிமே அங்கே போக வேண்டாம். ஏன்? எனக்கு பிடிக்கலை. எனக்கு பிடிக்கிறதே. நீ பெண், நான் அம்மா. நான் சொன்னதைத்தான் நீ செய்யணும், கேட்கணும். தோ இந்த அப்பா தானே நம்ம குடும்ப தலைவர், உன் புருஷர். நீ அவர் சொல்றபடி எல்லாம் கேட்கிறாயா? இத அதிக பிரசங்கித்தனம். ஓ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியாயமோ? நாளைக்கு எனக்கு கல்யாணமாகி புருஷங்கிட்ட நீ இப்படி அப்பா கிட்ட பேசுற மாதிரி பேசினா என்ன நடக்கும் தெரியுமா? கார்னெட் நெக்லஸை கழற்றி எடுத்துண்டு வெறும் மஞ்சள் சரட்டோட திருப்பி அனுப்புவா. அப்ப உனக்கு சாமர்த்தியம் போராதுன்னு அர்த்தம். உன் சாமர்த்தியம் அதிகமா போயிடுத்து அம்மா. அப்பா நாளைக்கு ஆபீஸ் போற வழியில என்னை இறக்கி விடுங்கள். அப்பா ஆபீஸ் போற வழியில திருவான்மையூர் இல்லை. சரி, எப்படியோ போய் கொள்கிறேன்.
என்னை மீறிண்டா? உன்னை என்ன, உன் தாத்தாவையே மீறிண்டு போவேன். உன் அதிகாரத்தை அப்பாவோடு நிறுத்திக்கொள். இந்த வீட்டிலே உன்னால வேலைக்காரிகிட்ட அதிகாரம் செலுத்த முடியலை. ஏன்னா அவ பாதி தேய்ச்ச பாத்திரத்தை அப்படியே போட்டுட்டு போயிடுவா. அப்பப்பா, எனக்கு தெரிஞ்சு 30 வேலைக்காரிகள் மாறியாச்சு. மாலு நகர்ந்தாள். எங்கடி போற? காத்தால முதல் பஸ்ஸை பிடிச்சு திருவான்மியூர் போகணும். துணிமணிகளை பொட்டியில வைக்க போறேன். ஒரு வாய் கொட்டிண்டு போ. வயிறெல்லாம் கல் தோசை. நான் அப்புறமா ஒரு டம்ளர் மோர் குடிச்சுக்கிறேன். மாலு மாடி ஏறினாள். ரங்கா அசையாமல் உட்கார்ந்திருந்தான். இனி சண்டை போட யாரும் இல்லை என்று சொர்ணம் நகர்ந்தாள். ஜட்ஜி வீட்டில் டெலிபோன் அடித்தது. மூர்த்தி காத்து கொண்டிருந்தான். அவன் ஏற்கனவே ஒரு வாய் பாயசம் ருசி பார்த்தாகிவிட்டது. பச்சை கற்பூரத்தை அளவுக்கு மேல் கொஞ்சம் போட்டாலும் கசப்பு ஏறிவிடும். ராஜம்மாவின் கைக்கு ஏதோ மந்திர சக்தி இருக்கிறது. குங்கும பூவை முதலில் பாலில் கரைத்துவிட்டு பிறகு பாயசத்துடன் கலந்திருக்கிறாள். திராட்சையையும் முந்திரியையும் பொன்னிறமாக வறுத்து கொட்டியிருக்கிறாள். மொத்தத்தில் பாயசம் கிளாஸ். ஹலோ, சுசீலாவின் குரல். மூட்டி பேசுறேன், ஜானாவை பேச சொல்லுங்க. இப்பத்தானே ஜானா அங்கிருந்து வந்தாள். ஆமாம், அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? நீங்க ஜட்ஜ் ஜானா எல்லாரும் இங்க எங்க வீட்டுக்கு வரீங்க. என்ன விசேஷம்? அப்பா வர சொன்னார். என்ன சமாச்சாரம்? கல்யாண விஷயமாக ஏதேனும்? சுசீலா முடிப்பதற்குள் இடைமறிப்பதை உணர்ந்தான் மூர்த்தி. ஹலோ மூர்த்தி, ஜானா இங்கே இருக்கிறேன். ஹாய் ஜானா, அப்பா திடீர்னு மாறிட்டார். உன் பெயர் இனிமே ஜானா இல்லை, முத்து. என் முத்து, அதாவது நன்முத்து. என்ன உளறேள்? அப்பா வச்ச பேரு. நீ ஒரு நன்முத்தாம். இங்க நீங்க எல்லாரும் இப்ப உடனே பெட்ரோல் விலையை பாராம 1/2 கிலோமீட்டர் தூரம் கார்ல வரீங்க. எதுக்கு? பாயசம். மூர்த்தி டக் என்ற டெலிபோனை வைத்தான். நகர்ந்தான். வாசலில் அட்வொகேட் கிருஷ்ணன் படி ஏறி வருவது தெரிந்தது. எதிர்கொண்டு அழைக்கப் போனான் மூர்த்தி. என்ன மூர்த்தி, என்ன திடீர்னு அப்பாவை வர சொன்னார்? பாயசம் சாப்பிட. மூர்த்தி சிரித்தான். கிருஷ்ணனுக்கு புரியவில்லை. ஆனால் அவனும் சிரித்தான். யாருடா, அட்வொகேட் கிருஷ்ணனா? அனந்தராமனுடைய குரல் கேட்டது. ஆமாம்பா. என்னடா திண்ணையிலிருந்தே பதில்? இங்கே வாங்கடா 2 பேரும். மூர்த்தி முன் செல்ல, கிருஷ்ணன் பின் தொடர இருவரும் ஹாலுக்கு வந்தார்கள். ஜட்ஜ் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியாச்சு அப்பா. சரி. டே கிருஷ்ணா, ஒரு உயில் எழுதலாம்னு உன்னை வர சொன்னேன். கடைசி நிமிஷத்துல இந்த பயல் குறுக்க வந்து கெடுத்தான். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் எழுத வேண்டியது தானே என்றான் கிருஷ்ணன். ஆனா சாயங்காலம் இருந்த மனநிலையில் நான் உயில் எழுதியிருந்தா என் பேர குழந்தைகளுக்கு சல்லி காசு கூட கிடைச்சிருக்காது. என் 2 பிள்ளைகளின் லட்சணத்தில் எல்லாம் திசை தெரியாம தலை விரிச்சுண்டு ஓடும். இதை புரிஞ்சுண்டுதான் இவன் என்னை தடுத்திருக்கான். எங்கே எல்லாத்தையும் தன் பெயருக்கே எழுதி விடுவேன் நானும் உதறல். அப்படித்தான் எழுதலாம்னு இருந்தீர்களா சார்? பின்ன எனக்கு அப்புறம் எல்லாத்தையும் இவன்தான் அள்ளிண்டு போகணும். என் மனசுக்கு அதுதான் நியாயமா படுறது. தினமும் என் போட்டோவை பார்த்து ஒரு தடவையாவது நினைச்சுக்கிற பிள்ளை இவன் ஒருத்தன் தானே. அப்பா, எனக்கு பிடிக்கலை என்றான் மூர்த்தி. என்னடா, என்னை வச்சுண்டே என்னை புகழறது. என்னை மற்றவர் புகழ்ந்தாலே எனக்கு பிடிக்காது. அது உண்மையா இருந்தா கூட. பார்த்தாயா கிருஷ்ணா, பயல் எப்படி பேசுறான்னு? மனசுல பெரிய சீசர்னு நினப்பு. காஷியஸ் என்ன சொன்னான் தெரியுமா? கிருஷ்ணனுக்கு லாதான் தெரியும்பா. ஹிஸ்டரி, ஜியாகிரபி, ஷேக்ஸ்பியர் இதெல்லாம் தெரியாது. அவரே ஒரு தடவை சொல்லி இருக்கார். கிருஷ்ணனுக்கு உண்மையிலே காஷியஸ் என்ன சொன்னான் என்று தெரியாது. மூர்த்தியிடம் தனியாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான். நினைப்பினூடே அப்ப நான் வந்தது வியர்த்தம் என்றான். உனக்கு அப்படி தோணினா ஒரு டிராஃப்ட் உயில் எழுதிவிடு. வீடு, தோட்டம், நிலம், ரொக்கம் எல்லாம் இவனுக்கு. பெத்த அம்மாவை கடைசி வரையில் பார்த்து கொள்ளணும். இது தேவையில்லாத நிபந்தனை. இருந்தாலும் எழுத்தில் ஊர்ஜிதப்படுத்துவோம். அப்புறம் கல்யாணமாகாத 3 பேத்திகளுக்கு 30 ரூபாய். அது டெபாசிட்ல இருக்கும். வட்டியோட சேர்த்து கல்யாண சமயத்துல கொடுக்கணும். 4 பேரன்களுக்கு 10 ரூபாய். மனோஜ் ஒருத்தன் தான் மேஜர். நான் போனதும் கிடைக்கும். மற்றதுகளெல்லாம் மேஜர் ஆகிற வரைக்கும் மூர்த்தி பொறுப்பு வகிப்பான். அப்புறம் ரங்கா, ராமு என்று இழுத்தான் கிருஷ்ணன்.
யாருடா மூர்த்தி இவங்க 2 பேரும்? கிருஷ்ணன் புரிந்து கொண்டான். மேற்கொண்டு பேசவில்லை. அப்புறம் ராஜம்மா பேர்ல ஒரு 10. என்னைக்கு உடம்பால உழைக்க முடியலைன்னு படுறதோ, அன்னைக்கு அவ வெளியேறலாம். வருஷத்துக்கு 1000 வட்டி வரும். அவளுக்கு அது போரும். அப்பா, என்னடா? இன்னைக்கு ராஜம்மா வச்சிருக்கிற பாயசத்தை நீங்க ருசி பார்த்திருந்திருந்தீங்கன்னா, 10 கொடுக்க மாட்டீர்கள். ஏன்? அவ்வளவு ருசி கேடா? 20 கொடுப்பீர்கள். சரி சரி, ருசிக்கு ஏத்தபடி அவளுக்கு எழுதி வைக்கிறதுன்னு வந்தா உனக்கு காலி பாத்திரங்கள் தான் மிஞ்சும். என்னடா கிருஷ்ணா, எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு ஒரு வில் தயார் பண்ணு. 1 வாரம் 10 நாள்னு இழுத்தடிக்காத. என் சொத்து விபரம்தான் உங்கிட்டயே இருக்கே. 3 நாள் என்றான் கிருஷ்ணன். டேய், ஜட்ஜு வந்தாச்சு, அம்மாவை கூப்பிடு என்றார் அனந்தராமன். சீதா, அவ அங்கேயே இருக்கட்டும். நம்ம வீட்டு மனுஷாள் மட்டும் போரும். என்ன பார்க்கற? இவர்கள் எல்லாம் நம்ம விருந்தாளிகள். வா சதானந்தம், வா சுசீலா. என்ன ஜானா, சாயங்காலம் வந்திருந்தியாமே? என் மூஞ்சியை பார்க்க பிடிக்காமல் போயிட்டேயோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. ஏன் மனநிலை சரியா இல்லைன்னு உன்னை இவன் வாசல்லையே நிறுத்தி பேசி அனுப்பியிருக்கான். ஒன்னு சொல்றேன் கேளு. நான் எந்த மனநிலையில் இருந்தாலும் தாராளமா என் பக்கத்திலே வரலாம். ஏன்னா என் மனசை சரியா புரிஞ்சுண்டிருக்கிற 2 பேர்கள்ல நீ ஒருத்தி. இன்னொருத்தன் யாருன்னு நான் சொல்லித்தான் நீ தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை என்றான் மூர்த்தி. கோமதி வந்தாள். சுசீலா அவளுக்கு நமஸ்காரம் செய்தாள். உனக்கு இது ஒரு பழக்கமா போயிடுத்து. எப்ப வந்தாலும் விழுந்து நமஸ்காரம் பண்ணி என்னை சங்கடப்படுத்துற என்றாள் கோமதி. சுசீலா உள்ளூர சிரித்து கொண்டாள். பிறர் விழுந்து சேவித்தால் கோமதிக்கு நிரம்ப பிடிக்கும். கோமதியிடம் எந்த தயவையும் அவள் எதிர்பார்க்கவில்லை. தன் பெண்ணுக்கு மாஜி கவர்னரின் பிள்ளையை பார்க்கிறாள். இருந்தாலும் ஒரு நமஸ்காரத்தால் என்ன குறைந்துவிடப் போகிறது? ஓரிரு நிமிஷம் திடீரென்று காரண காரியமில்லாமல் அமைதி நிலவியது. இந்த அமைதி அனந்தராமனுக்கு இம்சையாக இருந்திருக்க வேண்டும். பேசினார். சதானந்தம், இத்தனை நாளா நான் பிடி கொடுத்து பேசாத பேச்சை நான் இப்ப பேச போறேன். எனக்கு 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களில் ஒருத்தன்தான் என்னை பொறுத்தவரையில் உசுரோடு இருக்கான். அவன் யாருன்னு உனக்கு தெரியும். அவனுக்கு உன் பெண்ணை வாங்கிக்கலாம்னு ஆசைப்படுறேன். என்ன சொல்ற? இந்த வார்த்தைகளை கேட்ட ஜானா தன்னை மறந்தாள். மூர்த்தி வியந்தான். கோமதி சாருவை நினைத்து மனம் குழம்பினாள். சதானந்தம் திருப்தியில் நிறைவு பெற்றார். சுசீலா மட்டும் எந்த விதமான உணர்ச்சிக்கும் தன்னை பறிகொடுக்கவில்லை. என்ன இப்படி ஒரு திடீர் முடிவு என்று அவள் கேட்டாள். மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஊற போட்டிருந்தேன். நேத்து வரைக்கும் ஜானாவை என் மனசு ஒரு மருமகளா ஏத்துக்கலை. என்னவோ திடீர்னு தோணித்து. என் வீட்டுக்கு அவதான் உண்மையான குடும்ப ஓட்டத்தோடு இழஞ்ச ஓடுற மருமகளா இருக்க முடியும்னு தோணுத்து. இப்ப என் முடிவு ஒரு திடீர் முடிவு என்கிறதால உங்களுக்கு திருப்தி இல்லை என்ற எண்ணம் இல்லையே. என் பெண் ஜானா கொடுத்து வச்சிருக்காள் என்றார் ஜட்ஜ் சதானந்தம். நாம எல்லாத்தையும் நன்னா யோசிச்சு பார்க்கணும் இல்லையா என்று கேட்ட சுசீலா. நீங்க எங்க ஜானாவை உங்க மனசுல ஊற போட்டு பார்த்து மாதிரி நாங்களும் எங்க மனசுல என்று இழுத்தாள். நியாயந்தான், நீங்க உங்க மனசுல என் பிள்ளை மூர்த்தியை ஊற போட்டு நன்னா அரைச்சு பாருங்கோ. திருப்தின்னு தோணினா சொல்லி அனுப்புங்கோ என்றார் அனந்தராமன். கோமதி வாயை திறக்கவில்லை. சுசீலா எதையோ மனதில் வைத்துக்கொண்டு பேசுகிறாள் என்பதை உணர்ந்தான் மூர்த்தி. தன் வாழ்க்கைக்கு தன் தாயே முட்டுக்கட்டை போட தயாராகிவிட்டாள் என்று நினைத்தாள் ஜானா. அவளுக்கு பொறுக்கவில்லை. வீட்டுக்கு போன பிறகு அம்மாவுடன் ஒரு யுத்தம் தொடங்கி தன் மனதை திறந்து காட்டுவதை விட இப்போதே பேசி தீர்த்து விடுவது சிறந்தது என்று அவளுக்கு தோன்றியது. அவள் தன் தகப்பனாரை நோக்கி பேசினாள். அப்பா, என் மனசு என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்று நான் மிஸ்ஸஸ் மூர்த்தி, இல்லை என்னைக்கு மிஸ் ஜானகி அட்வொகேட். இதை நம்ம அம்மா புரிஞ்சுக்கலைங்கிறது பரிதாபத்துக்குரிய விஷயம். நாம காத்துண்டிருந்ததெல்லாம் இவரோட முடிவான அபிப்பிராயத்துக்குத்தான். நடுவுல இந்த வீட்டில் சில நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து விட்டது. அதனால நாம காத்து கொண்டிருக்க வேண்டியதாச்சு. நம்ம அம்மா எதை மனசுல வச்சுண்டு பேசுறாள்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனா இவர்களுக்கெல்லாம் தெரியாது. அம்மா ஒரு மாஜி கவர்னர் வீட்டு பிள்ளையை என் கழுத்தில் கட்ட பார்க்கிறாள்.
அவ போகாத ஊருக்கு புறப்படுகிறாள். சுசீலா அயர்ந்து போகவில்லை. நிதானத்துடன் பதில் அளித்தாள். நான் வேறு இடத்தில் வரன் பார்ப்பதில் தப்பி இருப்பதா படலை. இத்தனை நாளா மூர்த்திக்கு பேத்தி சாருவை வாங்கிக்கணும்னு மூர்த்தியோட அம்மா அப்பா ஆசைப்படலையா? உண்மைதான் என்றாள் கோமதி. அனந்தராமன் தொடர்ந்தார். இல்லேன்னு சொல்லலை. ஆனா நாங்க சாருவை மூர்த்தி மீது திணிச்சு பார்த்தோம். மூர்த்தியின் மனசு எங்க வழிக்கு வரும்னு எதிர்பார்த்தோம். சாரு மூர்த்திக்காக ஒரு வாய்ப்பு இருந்தும் அவ இங்கே வரவில்லை. பம்பாயிலேயே தங்கிவிட்டாள். அவள் உள்ளூர என்ன ஆசைப்பட்டிருந்தாலும் அந்த ஆசை நிறைவேறாதுன்னு மூர்த்தி தெரிஞ்சோ தெரியாமலோ அவளுக்கு உணர்த்தி இருக்க வேணும். எங்களுக்கு என்னைக்குமே ஜானான்னா ஒரு தனி வாஞ்சை உண்டு. ஆனா மாட்டு பொண்ணா எண்ணி பார்க்கலை. இப்ப எண்ணி முடிவு பண்ணி விட்டோம் என்பதால் இத்தனை நாள் உதாசீனமாய் இருந்தோம் என்ற அர்த்தம் இல்லை. எங்களுக்கு ஜானா ஒரே பெண். எங்களுக்கு இப்போ மூர்த்தி ஒரே பிள்ளை. மாப்பிள்ளையை வீட்டோட வச்சுக்கணுங்கிற ஆசை ரொம்ப நாளா எனக்கு உண்டு. மாப்பிள்ளை மாமனார் வீட்டிலேயே வாழ ஆரம்பிச்சான்னா அவன் மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு. இது என் கருத்து என்றார் அனந்தராமன். பிறகு தொடர்ந்து, என் மூச்சு இருக்கிற வரை என் பிள்ளை என்னுடன் தான் இருப்பான். என்னடா மூர்த்தி என்றார். ஆமாம் என்ற தலை அசைத்த மூர்த்தி. ஜானா கூட தன் அம்மாவின் அபிலாஷைக்கு இடம் கொடுக்கிறதாக தெரியவில்லை என்றான். மாட்டேன் என்றாள் ஜானா. சுசீலா, உன் வீடும் எங்க வீடும் என்ன தொலை தூரத்திலா இருக்கு? இல்ல வெவ்வேறு ஊர்கள்ல இருக்கா? எப்ப வேணும்னாலும் யார் வேணும்னாலும் வந்து போய் கொள்ளலாமே என்றாள் கோமதி. ஒரு நல்ல நாளா பார்த்து பாக்கு வெத்தலை மாத்தி கொள்ளுவோம் என்றார் சதானந்தம். பிறகு சிரித்து கொண்டே, ஏன் மாப்பிள்ளை ஒரே மாப்பிள்ளை, என் மாப்பிள்ளை ஒரே மாப்பிள்ளை, மாடு மேய்க்கிற மாப்பிள்ளையாக இருக்க மாட்டான் என்றார். அனந்தராமன் ராஜம்மாவை அழைத்தார். எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்த அட்வொகேட் கிருஷ்ணன் எழுந்து, நான் போய் பாயசம் கொண்டு வரேன் என்றார். நானும் உதவி செய்கிறேன் என்று ஜானாவும் எழுந்தாள். நீயும் போயேண்டா என்றார் அனந்தராமன் மூர்த்தியை பார்த்து. சுசீலா ஏதோ சொல்ல முடியாமல் மெல்ல முடியாம அவஸ்தைப்படுறா என்றாள் கோமதி. அதை பொருட்படுத்த வேண்டாம். ஜானாவுக்கு எதிரா அவள் முடிவு எடுக்க மாட்டாள். அப்படி எடுத்தா அப்புறம் மாடு மேய்க்கிறவன் கூட மாப்பிள்ளையா வரமாட்டான் என்றார் ஜட்ஜ். சுசீலா உள்ளூர பற்களை கடித்து கொண்டாள். ஏன் வந்தோம் என்று தன்னையே நொந்து கொண்டாள். பாயசம் வந்தது. மரியாதைக்காக ஒரு வாய் குடித்துவிட்டு டம்ளரை வைக்கலாம் என்று நினைத்த சுசீலா கடைசியில் டம்ளரை டீப்பாய் மீது வைத்தபோது அது காலியாக இருந்தது. அனந்தராமன் புது தெம்புடன் மிளிர்ந்தார். திடீரென அவருடைய குடும்பம் சின்னம் சிறிதாக போய் விட்டதான உணர்வு அவருக்கு திருப்தியை அளித்தது. இனிமேல் அவர் மனைவி கோமதி, பிள்ளை மூர்த்தி மட்டும்தான். கொள்ளி போட்டுவிட்டு எள்ளையும் அரிசியையும் கலந்து கொட்ட வேண்டிய ரங்காவை அவர் இனிமேல் முக்காலோப்பனம் செய்ய மாட்டார். பாசத்தை மீறிய பணவெறிக்கு அவன் வந்து விட்டான். பணக்கார அப்பன் என்றால் பிள்ளைகள் எப்போதும் கை கால் பிடிக்க காத்து கொண்டிருப்பார்கள் என்பது உலக ரீதியான பேச்சாக இருப்பினும் சில வீடுகளில் பிள்ளைகள் பாசத்தை பொய்மையாக கூட காட்டாமல் ரங்காவை போல நடந்து கொள்கிறார்கள். அந்த மாதிரி பிள்ளைகள் அவருக்கு தேவையில்லை. அடுத்தவன் ராமு. அவனை பற்றி நினைக்கவே மனம் கூசியது. இத்தனை ஆண்டுகளாக அவன் ஒரு போலி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு தனி மனிதனை ஏமாற்றினால் பிராயச்சித்தம் உண்டு, மன்னிப்பு கேட்டு விடலாம். ஆனால் ஒரு நிறுவனத்தை, சமூகத்தை, சர்க்காரை ஏமாற்றினவன் என்ன பிராயச்சித்தம் செய்வான்? செய்ய முடியும்? அவன் தண்டனை பெற்றுத்தான் திருந்த வேண்டும். சர்க்கார் என்பது அவரை பொறுத்தவரை மக்களின் சொத்து. அந்த சொத்தை கொள்ளையடிக்கிறவன் சாதாரண கயவன் அல்ல, திருடன் அல்ல, இரக்கத்தை குடிக்கிற அசுரன். அசுரர்கள் சமூக வீதியில் நடமாடக்கூடாது. மூர்த்தியை பற்றி அவர் மனம் சிந்திக்கவில்லை. நாளைக்கு அவனும் மாறிவிடுவான், மாறிவிடக்கூடும் என்பது போன்ற எண்ணங்களே அவர் மனதில் எழவில்லை. அவர் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு இரு கைகளையும் கோத்து பின்னி பின் தலையில் கட்டி கொண்டே வெட்ட வெளியை ஊடுருவி பார்ப்பது போல காட்சியளித்தார். திடீரென கால் அரவம் கேட்டது. அவர் திரும்பி பார்க்கவில்லை. காப்பி என்றாள் கோமதி. என்ன சொன்ன? காப்பி? ஓ, காப்பியா? நல்ல சூட்டில இருக்கு. எது எது சூட்ல இருக்கு கோமதி?
என்னாச்சு உங்களுக்கு? ஏன் உங்க முகம் என்னைக்கும் இல்லாம ஒரு மாதிரியா இருக்கு? விகாரமா இருக்கா? சொல்லத் தெரியல. நம்ம 2 பிள்ளைகளின் விகாரங்கள் என் மனசுல ஃபோட்டோ பதிஞ்ச மாதிரி அழுந்தி இருக்கு. அது இப்ப என் மூஞ்சிக்கே வந்துட்டது. முதல்ல காப்பிய குடியுங்கோ. வர வர நீங்க உங்க வயசுக்கு தக்கபடி நடந்து கொள்றதில்லை. அனந்தராமன் லேசாக சிரித்தார். காஃபியை எடுத்தார். ஒரு வாய் குடித்தார். எப்படி சொல்ற கோமதி? எனக்கு 70 வயசு ஆறது. எப்ப ஒருத்தன் நம்மை விட்டுட்டு இந்த வாசப்படியை தாண்டி போயாச்சோ, அப்புறம் அவன் 2ஆம் மனுஷன் இல்லை, 3ஆம் மனுஷன். கோமதி அதிகம் பேச மாட்டாள். ஆனால் பேசும்போது பொறி தெறிக்கும். அன்புடன் பேசுகையில் தேன் வழியும். கோபத்துடன் பேசினால் ஜுவாலை வீசும். இப்போது கோமதி நிச்சயமாக கோபத்தில் பேசவில்லை. ஒரு விரக்தியுடன் பேசுகிறாள். நீ யாரை சொல்ற? நீங்க யாரை நினைச்சு புலம்பின்றிருக்கேள்? அவர்களை சொல்றேன். ரங்கா ராமுவா? பின்ன யாரு? நீங்க 50 60 வருஷம் முன்னாடி நம்ம ஹிந்து குடும்பங்கள் இருந்த மாதிரி இந்த குடும்பம் கப்பும் கிளையுமாய் இருக்கணும்னு ஆசைப்படுகிறீர்கள். ஆசைப்பட்டேன்னு சொல்லு. சரி, ஆசைப்பட்டேள். இப்ப அம்மா அப்பா குருவெல்லாம் தெய்வங்கள் இல்லை. பணம் பணம் பணம்தான். இந்த தெய்வத்தின் பேர்ல தான் தன்னுடையது தனக்குத்தான் தனக்கு மட்டுமேன்னு மனுஷன் அர்ச்சனை செய்யறான். அவனுக்கு பக்கபலமா அவனை ஆட்டி வைக்கிற பெண்டாட்டி. உங்கள் லட்சிய குடும்பத்தை நீங்க சொப்பனத்தில் தான் பார்த்து ரசிச்சு சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். நேத்து ரங்கா அப்பா என்கிற மரியாதையை கொஞ்சமாவது காட்டினானா? அப்பாவை விட அப்பா கிட்ட இருக்கிற சொத்து தான் அவன் கண்ணிலே பட்டது. ஏன்னா சொத்துன்னா பணம், பணம்னா தெய்வம். பாசம் போயிடுத்து. அதுக்கு யாரையும் சொல்லி குத்தம் இல்லை. நாகரிகம் என்கிற பெயரில் நாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா நல்லதுகளையும் இழந்துண்டு வர்றோம். நீங்க வேணும்னா பாருங்கோ, இன்னும் 20 30 வருஷங்கள்ல கிழங்களுக்குன்னு தனி விடுதி இருக்கும். இப்பவே சர்க்கார் பென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்? ஏழை அப்பனை கண்டால் சம்பாதிக்கிற பிள்ளைக்கு அனுதாபத்தை விட எரிச்சல் தான் அதிகம் வரும். அம்மாவும் அப்பாவும் ஆறிலேயும் தொழிலேயும் போட்டு வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கினதெல்லாம் மறந்து போயிடும். இதுக்கு என்ன காரணம்? நீயே சொல்லு. இங்கிலீஷ்ல நீங்க எக்கனாமிக்ஸ் என்பேல். நான் பொருளாதாரம்னு சொல்ல மாட்டேன், சுயநலம்னு சொல்வேன். சரி, வேறு பேச்சு எடு. இல்லாம போனா உள்ள போ. மாலு பொண்ணும் பொட்டியும் கையுமா வந்திருக்கா? அனந்தராமன் நிமிர்ந்து உட்கார்ந்தார். என்ன சொன்ன? மாலு பொண்ணும் பொட்டியும் கையுமா வந்திருக்காள்னு சொன்னேன். எதுக்கு? என்னமோ நம்ம கூட இங்க ஒரு வாரம் தங்கவாம். எப்ப வந்தாள்? நீங்க வாக்கிங் போயிருந்தப்போ. ரங்கா கொண்டு வந்து விட்டானா? ஆட்டோவிலே வந்தாள். 6 மணிக்கா? 6:15. கோமதி, ம், இதுல ஏதோ இருக்கு. அந்த ஏதோ என்னன்னு எனக்கும் புரியலை. மூர்த்தியை கேட்டாயா? இல்லை. சரி, நீ ஒன்றும் கேட்காதே. மாலுவை வரச் சொல்லு. இப்பதான் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்த போயிருக்கா. அங்கேயும் ஏதோ பூசல். ஏன்னு ஊகிக்கிறேள். அவளை வர சொல்றேன். காலி தமிழரை எடுத்துக்கொண்டு கோமதி உள்ளே சென்றாள். 5வது நிமிடம், என்ன தாத்தா கூப்பிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே மாலு அவர் முன் வந்து நின்றாள். உட்காரு. மாலு உட்கார்ந்தாள். நீ வந்ததே தெரியாது. உன் பாட்டி இப்பத்தான் சொன்னாள். ஆமாம் தாத்தா. ஒரு வாரம் தங்க போறாயாமே? ஆமாம் தாத்தா. நீ இதுவரையில் ஒரு ராத்திரி கூட இந்த வீட்டில் தங்கியதில்லை. மாலு, உன் அம்மா உன் கையை கரகரன்னு இழுத்துண்டு போயிடுவாள். அப்படி இருக்கிறப்போ. மாலு மௌனம் சாதித்தாள். அனந்தராமன் காத்து கொண்டிருந்தார். மாலுவின் மௌனம் நீடித்தது. அனந்தராமன், உண்மையை சொன்னால் நீ தப்பிக்கலாம். மாலு, பொய்ன்னு தோணினா இப்பவே உன் வீட்டுக்கு உன்னை அனுப்பிடுவேன். மூர்த்தி கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கேன் தாத்தா. என் அம்மா அப்பாக்கு கூட தெரியாது. அப்ப வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கையா? ஐயையோ, அப்படி இல்லை தாத்தா. பின்ன எப்படி? இங்க ஒரு வாரம் தங்க போறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஒரு வாரம் இங்க என்ன பண்ண போறமாலோ? வந்து வந்து சரி, நான் கேள்வியை மாத்தி கேட்கிறேன். ஒரு வாரத்துக்கு பிறகு இங்க இருந்து போய் விடுவாயா? நிச்சயமா. உன் வீட்டுக்கு தானே? மீண்டும் மாலு மௌனம் சாதித்தாள். வக்கீல் மாதிரி கேள்வி கேட்கிறேள் தாத்தா. எனக்கு பதில் வேண்டும். பாம்பே போறேன். எதுக்கு? ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு. கொஞ்ச நாள் பயிற்சி அமெரிக்காவில். ஐஏஎஸ்? நான் சரின்னு சொல்லவே இல்லையே தாத்தா. உன் அப்பன் அப்படி குதிச்சானே.
அம்மா பதம் பாடினா தாத்தா. அனந்தராமன் சிரித்து விட்டார். சரி, பாம்பேக்கு தனியாவா போற? மூர்த்தி சித்தப்பா. பணம்? மூர்த்தி சித்தப்பா. மூர்த்தி தான் வேலையில் சேர்ந்துடுன்னு தூண்டினானா? ஐயையோ பாவம், மூர்த்தி சித்தப்பா கிட்ட நான் தான் சொன்னேன். அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சா என்னை ரூம்ல போட்டு பூட்டி விடுவா. உனக்கு ஐஏஎஸ்ஐ பிடிக்கலையா, இல்லை கல்யாணம் பிடிக்கலையா? ரெண்டும். கல்யாணம் இன்னும் 2 வருஷம் போகட்டும். அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கிறப்போ கல்யாணமே அவசியமான கூட சில சமயங்களில் தோன்றது. ஏன்? எப்ப பார்த்தாலும் சண்டை, வாத பிரதிவாதம். தான் பிடிச்ச முசலுக்கு 3 கால்னு அம்மா நிக்கிறா. மொத்தத்துல தாத்தா வீட்டு சூழ்நிலையே அவலமா இருக்கு. அப்பா கிட்ட பணம் இல்லை, கடன் வாங்க வழி இல்லை. அம்மா தன் வைரங்களையும் நகைகளையும் தரவும் முடியாதுங்கிறா. அப்பாவுக்கு மொழி பிதுங்கிறது. இந்த சாக்கில் ஐஏஎஸ் வரன். எல்லாத்துக்கும் இப்போ ஒரு முடிவு வந்து விட்டது. எனக்கு நல்ல வேலை கிடைச்சுட்டது. உன் கல்யாணத்துக்குன்னு நான் 10,000 ஒதுக்கி வச்சிருக்கேன் மாலு. எனக்கு கல்யாணம் நடக்கிறப்போ அதை ஆசீர்வாதங்களுடன் கொடுங்கோ. நீ போற வழியை பார்த்தா இப்போதைக்கு கல்யாணம் இராது போலிருக்கு. உனக்கு கல்யாணம் நடக்கிறப்போ நான் இருக்க மாட்டேன் போலிருக்கு. ஏன் தாத்தா அப்படி சொல்கிறீர்கள்? உங்க சதாபிஷேகத்துக்கு நான் எங்கே இருந்தாலும் வருவேன். பாம்பேல எங்க தங்க போற? பெரிய கம்பெனி, பெண்களுக்கு தனியா ஹாஸ்டல் இருக்கு. மூர்த்தி என்னை அழிச்சுண்டு போய் ஒப்படைச்சிட்டு திரும்பிடுவான். உன் பாட்டிக்கு நீ வாரம் ஒரு லெட்டர் போடணும், போடுவியா? நிச்சயமா. தோ சித்தப்பா. மூர்த்தி நழுவ பார்த்தான். மூர்த்தி. என்னப்பா? டிக்கெட் வாங்கியாச்சா? சென்ட்ரல்ல இருந்து தான் வர்றேன். என்னைக்கு? அடுத்த திங்கள். தாதரா? ஆமாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே? ஸ்லீப்பர். ஏண்டா? 68 68 136 காரியம் முடியறது. 500க்கு மேல ஆகிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ். மூச்சு விடாதே, சொர்ணத்துக்கு தெரிஞ்சா? நீங்க மூச்சு விடாம இருந்தால் சரி. இவ கையில 2000 கொடு, இஷ்டப்படி புடவை எடுத்து கொள்ளட்டும். சரி. மாலு. என்ன தாத்தா? பெண்கள் வேலைக்கு போறதில் தப்பு இல்லை. ஆனா குடும்ப பேரை காப்பாத்தணும். இந்த குடும்பத்தின் பேரை காப்பாத்துறேன் தாத்தா. அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு என்ன பெயர் இருக்கு தாத்தா? உனக்கு ரொம்ப குசும்பு. போ, உள்ள போய் வயிறு நிறைய சாப்பிடு. அவள் உள்ளே சென்றாள். மூர்த்தி நகர்ந்தான். டேய். என்னப்பா? மாலு நல்ல பெண். நீ என்ன சொல்ற? நான் என்னைக்கு அப்பா உங்க கருத்துக்கு எதிரா பேசி இருக்கேன்? ஆனா என்கிட்ட இந்த ரகசியத்தை ஒளிச்சு வச்சிட்டியே. இல்லையப்பா, எரிமலை அடங்கினப்புறம் மெதுவா சொல்லலாம்னு இருந்தேன். டேய், என் மனசு எரிமலை இல்லையடா, அது பார்க்கடல். சில சமயங்களில் பால் கொதிக்கும், அவ்வளவுதான். புரியறது அப்பா என்றான் மூர்த்தி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.